ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு தவாவில் எப்படி தந்தூரி சிக்கன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு நான் 4 லெக் பீஸ் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் கடையில் வாங்கும்போதே தந்தூரி சிக்கனுக்கு சிக்கன் வேணும் அப்படின்னு சொன்னாலே அவங்க லெக் பீஸ் தொடைப்பகுதியோடு சேர்த்து கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம். வாங்கும்போதே இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க இடையில. அப்போ தான் உங்களுக்கு மசாலா சிக்கன் பீசஸில் ஏறி உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம தந்தூரி சிக்கனுக்கு மெயினாக டேஸ்ட் தரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, லெமன் ஜூஸு, இதில் ஏதாவது ஒன்று கம்மியாக இருந்தால் கூட தந்தூரி சிக்கன் நல்லா இருக்காதுங்க. அதனால் ஃபஸ்ட்டு இந்த 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா சிக்கன் கூட மேரினேட் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ஊற விட போகிறோம். ஸோ இது நல்லா உங்களுக்கு சிக்கன் உறிஞ்சிருச்சு அப்படின்னாலே சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா தடவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டி தயிர். இந்த தயிர் சிக்கனை ரொம்ப சாஃப்டாகும். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், நல்ல கலராக இருக்கிறதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுத்தையும் தட்டி சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்ட பவுடராக இருந்தால் நீங்கள் பவுடராக கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம கடையிலலாம் இதுக்காக சிக்கன் மசாலா வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. தந்தூரி சிக்கன் மசாலா நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்யலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா மூடி போட்டு மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு இரும்பு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த தவா சைஸுக்கு பார்த்திங்கன்னா 2 சிக்கன் பீசஸ் தான் சேர்க்க முடியும். அதனால் 2 சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் பார்த்திங்கன்னா சிம்மில் தாங்க வைக்கணும். நீங்கள் மீடியம்லேயோ ஹைலியோ வச்சுட்டிங்கன்னா சிக்கன் உள்ளெல்லாம் வேகாது. ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌனாக இருக்கும். அதனால் சிம்மிலேயே வச்சு வேக வைங்க. அதே மாதிரி சிக்கனை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணி விடுங்க. அப்படி இல்லாட்டி அந்த நம்ம போட்டிருக்கிற இடத்துல நல்லா ஒட்டிக்கிட்டு அந்த இடம் மட்டும் நல்லா கருகிடும். அதனால் அப்பப்போ ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க சிக்கன் பீசஸை. இப்போது மேலே உள்ள சிக்கன் பகுதி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கனை திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிக்கனை திருப்பி வேக வைக்கணுங்க. அப்போ தான் இவ்வளோ பெரிய பீஸ் நமக்கு ஈவனாக உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை இந்த சைடு திருப்பி போடணும். ஸோ இதே மாதிரி நம்ம த்ரூ அவுட் இந்த சிக்கன் ஃபுல்லாக வேகிற வரைக்கும் 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்டு வேக வைங்க. சிக்கனை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கனை கொஞ்சம் அழுத்தி வேக வைக்கணுங்க. ஏன்னா சிக்கன் மேடு பள்ளமாக இருக்கிறதுனால சில இடத்துல வேகும், சில இடத்துல வேகாது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ப்ராப்பர் தந்தூரி சிக்கனோட கலர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சிக்கனை ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம வேக விடணும். அந்த மாதிரி வேக விடும்போது நல்லா ரோஸ்ட் ஆகி உங்களுக்கு நல்ல அந்த கோல்டன் கலர் கிடைக்கும். ஸோ நான் இப்போ திருப்பி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்ம அழுத்தின பகுதி கோல்டன் கலரில் வருது அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ அழகாக கோல்டன் கலர் உங்களுக்கு ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் ஆகுங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி எல்லா பகுதியும் வெந்துருச்சு. இந்த டைமில் ஜஸ்ட்டு சைடு பகுதி வேகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி நிற்க வச்சு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வேக வைக்க போகிறேன். அப்போ அந்த இடத்துல உள்ள மசாலாவும் நல்லா வெந்து உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ரோஸ்ட் ஆகி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ் 2 சிக்கன் பீசஸையும் வேக வச்சிடலாம்.
சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் 2 சைடும் இப்படி பரட்டி எடுத்துட்டிங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் செமையாக ரோஸ்ட் ஆகி சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஒரு தந்தூரி சிக்கன் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்மளோட தந்தூரி சிக்கன் தவாலையே கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. இதில் வந்து உங்களுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா தந்தூரி சிக்கனை வந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வச்சுட்டு அது கூட ஒரு அடுப்பு கறி இருக்குது இல்லையா, அதை வந்து சூடு பண்ணி ஒரு கிண்ணத்தில் வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். ஒரு 10 நிமிஷத்தில் உங்களோட ஸ்மோக்கி ஃப்ளேவரோட தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடும். நான் வந்து இன்றைக்கி ஜஸ்ட்டு தவாலேருந்து எடுத்து ஸ்ட்ரைட்டாக சர்வ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.